கீழ் மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் இலங்கை அரசால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்து வருவதையும் சிறைப்பிடிப்பதையும் தடுக்க தவறிய மத்திய அரசை கண்டித்தும் தமிழகம் வந்துள்ள பிரதமர் மோடிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கருப்பு கொடி ஏந்தி கண்டனம் முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் கட்சியின் பெரம்பலூர் மாவட்ட தலைவர் சுரேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 15க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி நகராட்சிக்குட்பட்ட பிரதான சாலையில் அமைந்துள்ள கயத்தார் ஆற்றங்கரை சுடலைமாட சுவாமி கோயிலில் மகாராஜா என்பவர் பூசாரியாக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் இரவு கோயிலை பூட்டிச் சென்ற மகாராஜா மறுநாள் கோயில் வழியாக சென்றபோது கோயிலின் பூட்டு உடைந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதையடுத்து கோயிலுக்குள் சென்று பார்த்தபோது சாமி சிலைகள் உடைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. தொடர்ந்து கிழக்கு காவல் நிலைய போலீசாருக்கு கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டத்தில் அரிவாளால் தாக்கப்பட்டு காயமடைந்து முண்டியம்பாக்கத்தில் உள்ள விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சிறப்பு உதவி ஆய்வாளர் ஐயப்பன் மற்றும் தலைமை காவலர் தீபன்குமார் ஆகியோரை விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தீபக் சிவாஜ் நேரில் பார்வையிட்டு ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவது குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் 2 குற்றவாளிகளை விசாரணைக்கு அழைத்து வந்தபோது காவலர்களை தாக்கிவிட்டு தப்பி ஓடிய உதயபிரகாஷை துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்டுள்ளார். மேலும் காயமடைந்த குற்றவாளி மற்றும் போலீசாருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம், தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம், மத்திய மாநில பொதுத்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு ஆகியோர் இணைந்து சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாவட்ட துணைத் தலைவர் சண்முகம் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாவட்ட செயலாளர் சுரேஷ், வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் மாநில துணைத் தலைவர் அர்த்தநாரி, தமிழ்நாடு தொழில் பயிற்சி அலுவலர் சங்க நிர்வாகி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே ஐயம்பேட்டை முஸ்லிம் பரிபாலன ஜமாத் சபை சார்பில் இறந்தவர்களின் உடலை எடுத்து செல்வதற்கு இலவச சுவன ஊர்தி வாகனம் அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை மாவட்ட ஜமாத் உலமா சபையின் செயலாளரும் தலைமை இமாமுமான மௌலவி அப்துல் மாலிக் சிராஜி சிறப்பு பேருரை நிகழ்த்தினார். இந்நிகழ்ச்சியில் ஐயம்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளான சக்கராப்பள்ளி, ராஜகிரி, பண்டாரவாடை, வழுத்தூர் உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஜமாத்தார்கள், அரசியல் பிரமுகர்கள், சமூக ஆர்வலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஆர்ப்பாக்கம் ஊராட்சியின் ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பவர் செல்வி, ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக இருப்பவர் விஜயகுமாரி. இந்நிலையில் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வியின் பணிகளில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் விஜயகுமாரி அடிக்கடி தலையீடு செய்வதனால் ஊராட்சி மன்ற பணிகளை செய்ய முடியாமல் செல்வி சிரமப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் இடையே தகராறும் ஏற்பட்டு வந்துள்ளது. இதனால் இருவரும் ஒருவர் மீது ஒருவர் புகார் கொடுத்தனர். அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு காஞ்சிபுரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இதையடுத்து வழக்கை விசாரித்த நீதிபதி விஜயகுமாரியை குற்றவாளியாக தீர்மானித்து அவருக்கு 1000 ரூபாய் அபராதமும், கட்ட தவறினால் 6 மாதம் சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் பூசத்துறை உள்ளிட்ட பல்வேறு இடங்களை தூர்வாருவதற்கு 95 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்று பூசத்துறையில் தூர்வாரும் பணியை தொடங்கி வைத்த பின் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 இடங்களிலும் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்றும்,
மத்திய அரசு திட்டங்களில் மத்திய அரசின் பங்களிப்பு குறைவு, மாநில அரசின் பங்களிப்பு அதிகம் இருப்பினும் மத்திய அரசு கொண்டுவரும் திட்டங்களை மாநில அரசு தொடர்ந்து செய்து வருகிறது என்று கூறினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த அச்சமங்கலம் சாமுடி வட்டத்தில் மாபெரும் எருதுவிடும் திருவிழா ஊர் கவுண்டர் மற்றும் ஊர் பொதுமக்கள் தலைமையில் நடைபெற்றது. இதில் சுமார் 200க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டு மந்தையில் சீறி பாய்ந்து ஓடின. இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இத்திருவிழாவில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட காளையர்கள் உட்பட பொதுமக்களும் பங்கேற்றனர். மேலும் இந்த விழாவில் பங்கேற்ற இளைஞர்கள் சுமார் 18 பேருக்கு லேசான காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய குழு உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அனைத்து ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். பின்பு கூட்டத்தில் பேசிய உறுப்பினர்கள், பாஜக, அதிமுக, பாமக, தமிழக அரசின் அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் நிதியானது தங்களுக்கு ஒதுக்கப்படாமல் தங்களுக்கு வேண்டிய ஆளும் கட்சியினருக்கு மட்டும் ஒதுக்கிக் கொள்வதாக வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் தலைவரை கண்டித்து கையொப்பமிடாமல் வெளிநடப்பு செய்தனர். சிறிது நேரம் கழித்து எதிர்க்கட்சியினர் கையொப்பமிட்டனர். பின்பு 50 தீர்மானங்களும் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் சமூக வனக்காடுகள் உள்ளது. அங்கு போதிய மழை இல்லாத காரணத்தால் நீர்நிலைகள் வறண்டு இருப்பதால் காடுகளில் வாழும் விலங்குகளுக்கு தண்ணீர் மற்றும் உணவு கிடைக்காததால் சுற்றுவட்டார பகுதிகளில் உணவுப் பொருட்களை தேடி ஊருக்குள் வருகின்றன. இந்நிலையில் உணவு தேடி வந்த பெண் புள்ளிமான் சாலையை கடக்க முயன்றபோது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி உயிரிழந்தது. பின்னர் தகவலறிந்து அங்கு வந்த வனத்துறையினர் புள்ளிமானை மீட்டு அடக்கம் செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.